ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாப்ஸ் இன்ஃபார்மர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டான்ஜெட்கோன்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு ஜென்ரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கார்ப்பரேஷன் லிமிடெட்லேருந்து கொடுத்துருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷனோடைய டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுக்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, இந்த ஜாப் ரோல்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ ஹோல்டர்ஸாக வந்து கேட்டிருக்காங்க. டிப்ளமோவில் வந்து பார்த்திங்கன்னா 2020 2023 வந்து பார்த்திங்கன்னா பாஸ் அவுட் ஆனவங்க மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. 2020, 2021, 2022 அண்ட் 2023 வந்து பாஸ் அவுட் ஆனவங்க மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்க்கான ஜாப் ரோல்ஸ்க்கான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 395 ட்ரைனிங் பிளேஸஸும், அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்க்கு 22 வேகன்சிஸும், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங்க்கு 9 வேகன்சியும், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு வந்து 9 வேகன்சியும், சிவில் இன்ஜினியரிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா 15 வேகன்சியும், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா 50 வேகன்சியும், டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 நம்பர் ஆஃப் ட்ரைனிங் பிளேசஸ்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மந்த்லி 8,000 வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 8,000 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நினைக்காதீங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் ரோல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நேஷனல் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து இந்த ட்ரைனிங் நீங்கள் வந்து முடிச்சிட்டிங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஒர்க்குன்னு சொல்கிறத விட வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரைனிங் தான் சொல்ல முடியும். ஸோ இந்த ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட் வச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு நல்ல மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட் போஸ்டிங்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து ஜாப் வாங்க முடியும். ஸோ இந்த ட்ரைனிங் முடிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நேஷனல் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் ஸ்கீம்ன்ற ஒரு ஸ்கீமுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ சேலரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரைனிங் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா 8,000 வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது கம்மி தான், பட் வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி இதோட டியூரேஷன் ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா 1 year வந்து நடக்கும். அதே மாதிரி எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோவில் தான் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா என்ன ஏஜ் லிமிட் இருக்குமோ அந்த ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா மினிமமாக வச்சுக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தா இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறதுனா மொத்தம் 2 ப்ரொசீஜர் வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த நேட்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த நேட்ஸ் போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதிலிருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டான்ஜெட்கோன்ற ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ உங்களால் வந்து பார்த்திங்கன்னா கிளியராக அவங்க கேட்டிருக்க ஸ்டெப்ஸ் மூலமா நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். என்னாலே அப்ளை பண்ண முடியும்னா நீங்கள் வந்து தாராளமாக இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இன்கேஸ் வந்து உங்களுக்கு வந்து அப்ளை பண்ண தெரியல அப்படின்னா இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு ஏதாச்சும் ஒரு நல்ல ப்ரௌசிங் சென்டர்லையோ இல்லை இ-சேவை மையத்திலையோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணி அதுக்கான அக்னாலஜ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. இன்கேஸ் உங்களுக்கு அப்ளை பண்ண தெரியலனா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க நோட்டிஃபிகேஷனுடைய PDF லிங்கையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகேவா இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தா இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.